Ready? 3, 2, 1. Let's have a big round of applause for the launch of Whistle Powder Anthem for CSK by City Union Bank. என்னன்னா இந்த ஆந்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது சென்னை 28 வர சீன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நிறைய கனெக்ஷன் இருந்தது. முக்கியமாக அந்த லைஃப்பில் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த ஆந்தம் இப்போ சென்னை டீமுக்கு தேவைப்படுற ஒரு ஆந்தமாக இருக்குது. அண்ட் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பயங்கரமாக வச்சுருக்கோம். அண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நடக்காத போது கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி லயன் இருக்கும்போது லயன் கப்பு அது எப்படி சார் நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த ஆந்தம்க்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆகணும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வேறு வழியில் நடந்து தான் ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் தலை திருப்பி வந்து விளையாட போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸோ எக்ஸைட்டட். ஸோ எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் டைம். ஏன்னா தோனி லாஸ்ட் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தோம். ஸோ பார்த்தா வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப சோகமான மேட்ச் வந்து அதுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து 4 ஓவர் 70 ரன் அடிக்கணும், பயங்கர டிஃபென்ஸ்லாம் ஆடிந்தாங்க. ஸோ என்னன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி தலை குனிஞ்சும் போது கீழே இருந்து ஒருத்தர் சொன்னான், நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ தான் யோசித்தேன் இனிமேல் நம்ம கிரவுண்டுக்கு போய் மேட்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் சிஎஸ்கேவோட பெரிய விஷயம் என்னென்னா தே ஆல்வேஸ் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்பவுமே வந்து தே ஆல்வேஸ் டெலிவர்ட். அது நாட் ஓன்லி இன் IPL, வேர்ல்டு லெவலில். ஸோ ஐ ஹோப் எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்குது. தோனி வந்து திருப்பி வந்து ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு. செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாலும் உங்கள் நேர்மை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது உங்கள் டெலிவரி. பட் அந்த சோகத்தை லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவோட உங்களோட பெஸ்ட் மெமரி, உங்கள் ஜேர்னி வித் சிஎஸ்கே, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த டிஷர்ட் வந்து எனக்கு சிஎஸ்கே அமிச்ச டிஷர்ட். அதனால தான் பெரிய சிவான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அமிச்சது வந்து அவங்க மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு நான் இதை போட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷர்ட்டை போட்டு இங்கே வரேன் நான். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க டிஷர்ட் அனுப்பும்போது நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எங்களுக்கு, போலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சேன். தேங்க்யூ சார், டிஷர்ட் வச்சுங்க அப்படின்னா. ஸோ நம்ம போலிங் தெரியல உங்களுக்கு, எல்லாம் ஏரியா டென்னிஸ் பால் போலிங். ஸோ உங்களை பத்தி தெரியாமையா நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ரசிச்சு பார்த்துருக்கோம். அதான் இப்போ இந்த பாட்டோட சேர்ந்து இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது, சிஎஸ்கே பார்க்கும்போது இந்த ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயம், இட்ஸ் இமோஷன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போய் அங்கேருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னும். தோத்தாலும் எதிரி டீமை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே ஊர்னா சென்னை தான். அது அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அது தெரியும். அதனால வந்து இட்ஸ் எமோஷன். ஸோ நம்மலாம் பக்கா பாருங்கள், சென்னை 28, வணக்கம் சென்னை எல்லாமே சென்னையிலே பண்ணிட்டு சிஎஸ்கே இல்லைன்னா இப்படி. கரெக்ட், சென்னை அப்படின்னு பேர் வந்தாலே கூட வந்து உங்கள் பேர் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பற்றி அப்போ சொல்லுங்கள். சென்னை அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமோஷன்? இல்லைங்க, எப்படின்னா நான் ஒரு சொல்ல மாதிரி ஒரு வாரம் யூரோப் போயிருந்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்து சாப்பாடு இருந்தது. ஓகே, அது வந்து 3 நாள் மேலே எவனாலையுமே சாப்பிட முடியாது. அவங்க வந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிரெட்டு ஒன்று கொடுத்தாங்க சார். அதை எங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா கொடுத்தா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரெட் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து யோசித்து பார்த்தேன், நம்ம ஊரில் என்ன மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். ஒரு வாழை இலையில் வந்து நம்ம சாப்பாடு, நாங்கள் என்ன வெஜிடேரியன் தான். ஸோ அதனால் அந்த வெஜிடேரியன் சாப்பாடுலாம் சாப்பிடும் போது இனிமேல் வாழ்க்கையில் நம்ம குறையே சொல்லக்கூடாது நம்ம ஊரை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுது. எந்த நாட்டுக்கு எப்போ போனாலும் சரி, அந்த ஃப்ளைட்டு திருப்பி லேண்ட் ஆகும்போது வெளியில் வரும்ல, அப்போ வந்து அந்த ஹோம் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அது சொல்லவே முடியாது. அதுவும் ஒரு இமோஷன் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு. பிரபுதேவா மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு பாபா பாஸ்கர் சார் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப சேலஞ்சிங் டு கொரியோகிராஃப் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கிரியேட் பண்ற நீங்க இப்போ நம்ம ஆந்தம்காக ஒரு ஹுக் ஸ்டெப் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் என் ஹுக் ஸ்டெப் தான் ஊருக்கே தெரியும். நான் அதை வச்சு தான் வந்து இத்தனை வருஷமா சினிமாலேயே ஓடிட்டு இருக்கு. சரி, நான் டான்ஸ் நான் கேள்வி பதில் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு ஆக்டரை பார்த்து டான்சர்ஸ் பயப்படலாம், ஆனால் மாஸ்டரே பயப்படுறாங்கன்னா அது நான் தான். ஓகே, என்னன்னா அவங்க எது சொன்னாலும் என்னால் வந்து ஒரு ஸ்டெப்பு நான் போட்டேன்னா 2வது ஸ்டெப்பு அதே என்னால் போட முடியாது. ஸோ பின்னாடி இருக்க டான்சர்ஸ்லாம் எப்படின்னா, இப்போ ரைட்டில் வந்து கால் வச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க, அவரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்வாங்க. ஓகே, மானிட்டரில்
அப்போ ஆக்ஷன் வரும்போது நம்ம லெஃப்ட் வரும். ஓகே, உடனே அப்புறம் ஒரு டான்ஸ் என்கிட்ட சொன்னார், சார் இது வரைக்கும் நான் வந்து 20 வருஷமாக ஆடிட்டு இருக்கேன், இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லை சார் அப்படின்னா. ரைட் லெக் மூவ் பண்ணி ரைட்டு காலையை வைக்கிறீங்களே எப்படி சார் அப்படின்னு. சார் அந்த கிஃப்ட் எனக்கு இருக்குது சார். நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொன்னது தான் திருப்பி சொல்லணும். என்னென்னா நான் வந்து கமல் சார் வந்து ஒரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருப்பாங்க, சிப்பிக்குள் முத்து படத்தில் வந்து தப்பாக ஆடுறதுக்கு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களோட நான் பெட்டர் டான்ஸர் சார், நீங்கள் ஆஃப் டே ப்ராக்டிஸ் பண்ணது 1 டேக்கில் எனக்கு வந்துடும். ஸோ என்ன தப்பாக ஆடுறது அவ்வளோ ஈஸி எனக்கு. ஸோ அது ஒரு கிஃப்ட் தானே. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் கப் சார். ஐம் ஸோ ஹாப்பி. இன்றைக்கி தான் எனக்கு வந்து இவ்வளோ தெரியும். 120 இயர்ஸ் வந்து 122வா? ஓகே ஓகே. ஸோ எப்படி நான் இன்னும் மிஸ் பண்ணது தெரியல. கார்டு நீங்கள் வேறு பயங்கர லேட்டஸ்ட்லாம் சொல்கிறீங்க. ஸோ நிறையா பாயிண்ட் செகண்ட்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் இமிடியேட்டாவா? சும்மா சொன்னால் உடனே கார்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த பாட்டு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸ்லாம் பார்த்தேன் நான். நீங்கள் வந்து இட்ஸ் மோர் லைக் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ. அண்ட் இப்போ ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு 2 கேள்விகளுக்கு கேள்வி ஒன்றே ஒன்று தான், எப்போ முடியும்? அதான் நான் 1-2 கேள்வி அவ்வளோதான். நம்மளும் வந்து டைம் எடுத்துக்கிறோம். என்னண்ணே? ஆனால் நான் இப்போ சிஎஸ்கே சிபிஐ ஆனால் இப்போ உங்களுக்கு விசில் போடுனா இப்போ தான் சிஎஸ்கே பாட்டு, இந்த பாட்டு கேட்கும்போது அப்படி தான் இருக்குது. இந்த பாட்டு கேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரி தான் இருக்குது, விசில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் சிஎஸ்சிக்கு தான் அந்த கேள்வி தான் கேட்குறேன். தெரியுது நீங்கள் இங்கே வரீங்கன்ட்டு, புரியுது. சிஎஸ்சிக்கு தான் நான் சப்போர்ட். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்குண்ணே நம்ம 2 பேர் தான் டீம் இப்போ. பட் ஆல்வேஸ் சிஎஸ்கே தானே. என்னண்ணே பலன்ட்டு நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்க்கல. இது வரைக்கும் அந்த மேட்ச்சில் பலன் என்னன்றது எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளேயரும் வரும்போது அப்பா இவர் தானே நம்ம டீமை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பி உள்ளே போகிறாரு. ஓகேங்களா? போலிங் போடும்போது இவர் போடுற ஸ்பீடோட பால் ஃபாஸ்ட்டாக வெளில போகுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போது. ஆனால் ஐ திங்க் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, என்ன தான் வந்து எவ்வளோ பெரிய கேப்டன் இருந்தாலும் சரி, ஐ திங்க் அங்கே தலை இருந்தால் நம்ம ப்ரெசன்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய இது. மேபி பார்ப்போம் நெக்ஸ்ட் இதில் அவர் வந்துட்டார். ஒன்றும் சேஞ்ச் இல்லை, தலை உள்ளே வந்தால் போதுண்ணே, அதுதானே மேட்ரு. எதுக்கு மாறுறாங்கண்ணே? அப்படியே இந்த விஷயம் யாருன்னா உங்ககிட்ட சொல்கிறா? சரி, அப்படி இல்லைண்ணா. இப்போ எம்ஜிஆர் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே எப்போ திருப்பி அடிப்பார்? 3 அடி வாங்கி தானே அடிப்பார். அது இப்போ தான் 3வது மேட்ச் தோற்றுருக்கு, 4வது மேட்ச்சில் டிசைட் பண்ணாது. அது மட்டும் இல்லைண்ணே, நான் அதெல்லாம் சும்மா என்றைக்குமே சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் வந்து தலைக்கீழ் என்னவாலும் சரி தேல் சப்போர்ட் சிஎஸ்கே. நீங்கள் சொல்லுங்கள், 2 மேட்ச் தோத்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இப்படியே போனால் கிரவுண்டில் கும்பலே இருக்காது. நாளைக்கு மேட்ச் டிக்கெட்டு கிடைக்குமான்னு கேட்டு எனக்கே 10 ஃபோன் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ இது அவங்க புரிஞ்சு நம்ம பிளேயர்ஸ்லாம் இது வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம போயிடலாமா பேசாம? என்ன சிஎஸ்கே அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன அட்வைஸ்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே. ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, ஆமாம், என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விளையாடும் போது இவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் போதுன்றது தான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட். அட்வைஸ்லாம் கிடையாதுண்ணே. ஏன்னா நம்ம போய் அட்வைஸ் பண்ணுறாங்களா தோனிலாம்? அவர் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கேள்வியோட இறுதி கேள்வியாக எடுத்துக்கலாம். முக்கியமான கேள்வி சொல்லுங்கள் சார். சார் நான் சஜஸ்ட் பண்ணமா? முக்கியமான கேள்வின்னு வேற உங்களுக்கு வந்து டைம் வாங்கி கொடுத்தேன். ஐயோ பயமா இருக்கு. ஆமா நீங்க முடிக்கலாம். அவங்கள ஸ்டாப் பண்ணி எல்லாரும் ஓட்டு போடுங்க, நல்லது. ஏப்ரல் 11 டிசி அகைன்ஸ்ட் மேட்ச் வருது, அதுல தோனி வரதா சொல்றாங்க, பிரேவிஸ் உள்ள வருவான்னு சொல்றாங்க. சோ அதுக்கு சிவம் துபே வேற பயங்கரமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, பாத்துருப்பீங்க. சோ 2 பேரும் உள்ள வந்தா டீம் ஜெயிப்போமா இதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது? இல்லை நிச்சயமா இப்போ எல்லாருக்கிட்டையும் அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். அண்ட் தோனி வந்தால் அந்த பிரசன்ஸ் ஒரு சேஞ்ச் இருக்கும்ல சார், அது இருந்து
ஐ திங்க் எல்லாமே இந்த மொமெண்டம் தான். ஒன்ஸ் இஃப் வி ஸ்டார்டட் ஐ திங்க் வில் கீப் ஆன் கோயிங். பார்ப்போம், நிச்சயமாக அது நடக்கணும். சென்னை 28 எல்லாமே சூப்பரான ஒரு படம். கிரிக்கெட் அண்ட் காமெடி ரெண்டுமே இருக்கும். ஸோ திருப்பி எப்போ கிரிக்கெட் சம்மந்தமான படம் பண்ணுவீங்க? அதில் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் இருக்குமா? நிச்சயமாக இருக்கலாம். இப்போது இன்னொரு பார்ட் 3 ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த மாதம். அதுவே உங்களுக்கு தெரியும் என்ன பார்ட் 3, தமிழ் படம் பார்ட் 3 தான். அது அஃபிஷியலாக எனக்கு சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஸோ அதுலேயே நிறைய இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். தயவுசெய்து இவ்வளோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணது ரொம்ப நன்றி. அண்ட் சார் அவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க சார். இது மாதிரி ஒரு 10 ஈவெண்ட் வச்சுருப்பாங்க, எல்லாம் விட்டா கிளம்பணுன்ற. தேங்க்யூ சி ஆல்சோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ கப் டீம். தேங்க்யூ ஹவுஸ். தேங்க்யூ ஸோ மச்.